சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப். பிகன் பக்தி சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 சனிப்பெயர்ச்சி பலன்கள். அதுக்கு முன்ன சனீஸ்வரம் பகவானுடைய குணாதிசைகள், அவருடைய காரகத்தன்மைகள், அவர் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் அதிபதின்னு சொல்லக்கூடியதை சொல்கிறேன். சனீஸ்வர பகவான் ஒரு நீதிமான்க, ஒரு ஜட்ஜு, நீதியை நிலநாட்டக்கூடியவர், தப்பு பண்ணால் உடனே தண்டனை கொடுக்கக்கூடியவர், ஒரு அற்புதமான ஒரு கிரகத்திலேயே தெளிவான அமைப்புடைய கிரகம் சனீஸ்வர பகவான் தான். வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளுக்கு அதிபதி சனி பகவான். 12 ராசிக்கும் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி என்னென்ன பலன்கள் கொடுக்க போறாரு, எந்த ராசிகளுக்கு யோகங்கள் கொடுக்க போறாரு, தெளிவாக எம்பெருமான் அருளில் பார்க்கலாம். கடகராசி நெருப்பு நிலம் காற்று தண்ணி நீர் ராசி. அறம் பொருள் இன்பம் வீடு மோட்ச நிலை அடையக்கூடிய ராசி. கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்த ஒரு பெண் ராசி, ஒரு பெண் நடுங்க. தான் குடும்பத்துக்காகவும் தன்னை சார்ந்தவங்களுக்காகவும் வாழக்கூடிய அற்புதமான ஒரு பெண் நண்டு உடைய பெண் ராசி நீங்க. நிறைய டாக்டர்ஸ் நிறையா இருப்பீங்க, நிறைய வழக்கறிஞர்கள் நிறையா இருப்பீங்க, கோயிலில் அர்ச்சகராக நிறையா இருப்பீங்க, அருள்வாக்கு சொல்லுவீங்க, குறி சொல்லுவீங்க, ஜோதிடம் சொல்லக்கூடிய தன்மைகளும் இந்த ராசியில் இருக்குது. ஏன்னா 3 நட்சத்திர பாதங்கள் இந்த ராசியில் இருக்குது. புனர்பூசம், பூசம், ஆயில்யம். அப்போ குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் நிறைய தானம் தான் நிறையா பண்ணணும்னு ஆசைகள் நிறையா இருக்கும். 2025 வரைக்கும் அஷ்டம சனி கடகராசிக்கு, இப்போ பாக்கிய சனி வந்திருக்கு கடகராசிக்கு. உங்களுக்கு தாங்க யோகம். இந்த 2025 இந்த 2.5 வருஷம் நோய், கடன், பயம், பயத்தினால எதிரி, சோறு சாப்பிடும் போது கூட கடங்காரன் கேட்டுருவானு சொல்லக்கூடிய பயம், சாப்பாடு கூட சாப்பிட மாட்டீங்க. இப்படி ஏமாற்றங்களும் தடுமாற்றங்களுமே கடகராசிக்காரங்க நிறையவே ஆயிருப்பீங்க. பொதுவாக 2025 இந்த அஷ்டம சனியில் கடகராசியோடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் ஆயுசு கம்மி, இல்லை நோய்வாய்ப்பட்டு கிடக்கலாம். கடகராசி உள்ள ஆண் பெண்களுடைய குழந்தைங்க உங்க பேச்சை கேட்காது, உங்களுக்கு ஹெட்டேக்கை தான் கொடுக்கும். கடகராசி உள்ள ஆண் பெண்கள் இருவரும் கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு ஒரு சில ஜாதகங்கள். ஆனா பாசத்துக்கு அதிபதியானவங்க, அன்பும் பண்பும் அந்த கடகராசி அன்பர்கள் மேல வந்தீங்கன்னா அரவணைச்சிருப்பாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல கடகராசி உள்ள ஆண்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணுவீங்க. மாற்றான் மனைவி மேல ஆசபாசம் இருக்கும். ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் தாய்மை குணம், பாசத்துக்கு அதிபதியான இருக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசி. போதுங்க, 2025 வரைக்கும் பல கஷ்டங்களையும் இன்னலையும் அடைஞ்ச கடகராசி இந்த வருஷம், இந்த 2.5 வருஷம் படிக்கிற குழந்தைங்க பெரிய படிப்பு படிக்க போறீங்க. காலதாமதமா திருமணம் நடந்திருக்கவங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் வரப்போகுது. குழந்தை குட்டிகள் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்களா கடகராசி பிள்ளைங்க, குழந்தை குட்டி பிறக்க போகுது. இனிமே தான் நீங்கள் காசு தேடுன்னு சொல்லக்கூடிய ஆசை வரும். இவள்னால ஏனோ தானமாக கடன் வாங்கி கடன் அடிச்சிருப்பீங்க. இனிமே கடன் வாங்கினா நகை வாங்கணும், கடன் வாங்கினா மண்ணு வாங்கணும், கடன் வாங்கினா சம்பாதிக்கிற மாதிரி ஒரு வண்டி காரு வாங்கி அதை சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைகள் உங்களுக்கு நிறையாவே வரக்கூடிய தருணம் உண்டு. கடகராசிலையும் சனி பகவானுடைய நட்சத்திர பாதம் ஒன்று இருக்கு. அப்ப கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்த கடகராசிக்கு மறு ஜென்மம் கிடையாது. இந்த ஜென்மத்திலே நீங்க பட்ட துன்பத்துக்கு பிராயச்சித்தமும் கிடையாது. ஆனா கடகராசிக்கு மூளை ரீஃப்ரெஷ் ஆகணும்னா ஆண்களா இருந்தா ஒரு பெண்ணுடைய நட்பு ஏற்படும், பெண்ணா இருந்தா ஒரு ஆணுடைய நட்பு ஏற்பட்டு, நட்பு தான் அந்த நட்பு தான் வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கக்கூடிய தன்மையில ஒரு மூளைக்கு ஒரு ரீஃப்ரெஷ்.
ஹாய் சாப்பிட்டியானா? சாப்பிட்டேன்னா அந்த நாள் ஃபுல்லாக ரீஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த நட்பு உங்களை தொடரக்கூடிய தன்மையும் உண்டு. அந்த நட்பை நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. ஃப்ரெண்டு BMW கார் வாங்கிடலாம், ஈஸியாக வாங்கிடலாம், 50 லட்சம் கொடுத்தா. ஆனால் அதுக்கு டிரைவர் வேணும். அந்த டிரைவர் தான் நட்பு. பெரிய பில்டிங் கட்டணும் ஆசைகள் வரும், கொத்தனார் வேணும், அதுதான் நட்பு. வீட்டுக்கும் கேட்கறதுக்கு சமையல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும், அதுதான் நட்பு. இதெல்லாம் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. சனி பகவான் ஜாதகத்தில் நல்லா இருந்தாவே உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஹோப் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு உங்களை உந்து பண்ணுறதுக்கு உண்டான நட்பு கிடைக்குங்க. நீங்கள் தாங்க டாப்பாக வரக்கூடிய ஜாதகம் கடகராசி. உச்ச நிலை அடைய போகிறீங்க. வெளிநாட்டுக்கெல்லாம் சும்மா ஜாலியாக போயிட்டு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்கும். காசை வீணாக விரயம் பண்ணுவீங்க. வாங்குகிற சம்பளத்தை காசை நிறைய சம்பாரித்து நிறைய கேளிக்கை விருதிகள், சினிமாவுக்கு போகிறது, ரிசார்ட் போகிறது, இப்படிலாம் ஜாலியாக வரக்கூடிய தருணம் இந்த 2.5 வருஷம். ஆனால் கடகராசியில் உள்ள ஆண்கள் பெண்கள் கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த வருஷம் சேரக்கூடிய வருஷம். கடகராசியில் உள்ள பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனிகளில் வேலை பார்க்கக்கூடிய முகமலர்ச்சியான கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு சம்பள உயர்வு வரப்போகுது. உங்கள் காலு, உங்கள் பாதம், உங்களுடைய பார்வை பட்ட இடம்லாம் நல்ல நிலைமைக்கு வரப்போகுது. பயப்படாதீங்க. குரு பகவானும் உங்கள் ஜாதகத்துக்கு 12வது வீட்டில் தான் வராரு. 12வது வீடு விரயம்தான், பயப்படாதீங்க. அது குரு பகவான் மிதுன ராசிக்கு வராரு, யோகம்தான். ஆக மொத்தம் 2025 ஒரு ஸ்டார் ஜாதகம். நிறைய சினிமாக்காரங்கள்லாம் இந்த ஜாதகத்தில் குட்டி 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 ரோல்ஸ் எல்லாம் இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல நேரமை. கடகராசிக்காரங்க கடை வச்சுருந்தீங்க வச்சுக்கோங்களேன், கோயம்பேடு மார்க்கெட்டில் ஏதோ ஒரு மளிகை கிடைச்சி அந்த கடை வியாபாரம் செழிக்கக்கூடிய தருணம் உண்டு. சூப்பரான நேரங்க. கடகராசிக்கு தாங்க 100க்கு 95% சக்ஸஸ் இது. ஆனால் நம்ம அதை பயன்படுத்திக்கணும். அண்ணனை சனி பகவான் வீணா பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு வேண்டணும். காசு பணம் வருது எங்கிட்ட, லெஃப்ட் கையில் காசை எடுத்து கொடுத்தீங்கன்னா காசு பணம் நிற்காம மாட்டிக்குவீங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் 8வது வீட்டில் ராகு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கு. நீ அங்கே தப்பு பண்ணினா இந்த 8ஆம் இடம் கேட்கறது கண்டம், ஆயில், நோய், வறுமை, தன் உயிர் மேல பயம், தனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடக்கூடிய பயமே உங்களை வாட்டி வதச்சிடும். 3 கிரக பயிற்சியில் ராகு பயிற்சி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய இடம் 8ஆம் இடம். ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் மனைவி, அடுத்தவன் பொருளை ஆக்குப்பை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அபகரிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். 2025 கடகராசிக்கு பொன்னும் பொருளும் செல்வ செழிப்போட அள்ளி கொடுக்கக்கூடிய வடபழனி ஆண்டவனுடைய முருக கடவுளுடைய அனுகிரகமும் சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகமும் உங்கள் வாழ்க்கையை ஹோப் பண்ணுறதுக்கு பல சுபகாரியங்கள் நடக்க எம்பெருமான பிரார்த்திக்கிறேன். சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கட்டும். சிவாய நம.